வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவை ஒட்டுமொத்தமாக காப்பாற்றும் ஓபிஎஸ் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அதிமுக கட்சியில் நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஓபிஎஸ் அவர்கள் தலைமையை கைப்பற்றணும் அப்படின்னு நினைச்சதை தாண்டி காப்பாற்றணும்ன்ற முடிவுக்கு தள்ளப்பட்டார். பின்ன அவரும் பாவம் எவ்வளோ தடவை தாங்க முயற்சிப்பார். சட்ட ரீதியாக பார்த்திங்கன்னா நிறைய விதமான செயல்களை செய்தார், அதுவும் தோல்வி. நீதிமன்றத்திலும் தீர்ப்பும் தோல்வி. அடுத்த கட்டமாக இந்த பார்த்திங்கன்னா புரட்சி மாநாடு ஆதரவாளர்கள் அவங்களாம் சேர்த்து அப்படி போகலான்னு பார்த்தா அதுலேயும் தோல்வி. ஸோ தொடர்ந்து தோல்வியை தழுவியதுனால அவர் வேறு வழியே இல்லாமல் அதிமுகவும் தோல்வி அடைஞ்சு வச்சது. இந்த ஒரு 2024 மக்களவை தேர்தல் தொடர்ந்து அதிமுகவும் தோல்வி அடையுது, தொடர்ந்து ஓபிஎஸும் தோல்வி அடைகிறார். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் இது வேலைக்கே ஆகாது, நம்ம கைப்பற்றணும்னு நினச்சா தான் நம்ம தோல்வி அடைகிறோம், காப்பாற்றணும்னு நினச்சா தோல்வி அடைய மாட்டோம், நம்ம பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் முன்னெடுக்கிறாரு. ஸோ அதனாலே மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக பார்த்திங்கன்னா நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் செயல்படுகிறார் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதிமுக என்ற ஒரு கட்சி இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காரணம் என்னவென்றால், தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்திங்கன்னா செயல்படுகிறார் பொதுச் செயலாளராக. ஆனால் அதிமுகவில் யாருமே இணைச்சிக்க மாட்டாரு அப்படின்றது தான் ஒரு யதார்த்த உண்மையாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால் அவருக்கான தலைமை பார்த்திங்கன்னா நிர்வாகத்தை அவர்களிடம் இருந்து பறிச்சு விடுவாரோ அப்படின்ற ஒரு அச்ச பயம் அவர்கிட்ட இருக்குது எடப்பாடியிடம். அதனால தான் பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா தம்முடைய பார்த்திங்கன்னா முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பதவியை யாருக்கும் கொடுக்காதனால அவர் கட்சிக்குள்ளே சசிகலாவையோ எடப்பாடி அதாவது ஓபிஎஸோ இல்லை டிடிவி தினகரனையோ கட்சியில் இணைக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கார். இந்த ஒரு சூழ்நிலையில் இவர் ஒரு முடிவு போட்டால் தொண்டர்களும் மூத்த தலைவர்களும் ஒரு முடிவு போகிறாங்க. இல்லைங்க, நீங்கள் இப்படியே இருந்துட்டீங்கன்னா கட்சி மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுடும். ஆகையால் நம்ம இப்போயே அதுக்கான வேலையை பார்க்கணும், தீவிரமாக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அரசியல் முன்னெடுப்பை நம்ம முன்னிறுத்த முடியும் அப்படின்றத உறுதிப்பட பார்த்திங்கன்னா சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய அதிமுகவின் முக்கிய அங்கங்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும்பாலான பார்த்திங்கன்னா இடங்களில் அதிமுக கட்சி மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்றாலும் கூட ஒரு சில இடங்களில் ஆதரவு பார்த்திங்கன்னா இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா, சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றோம் அப்படின்னு எடப்பாடி சொன்னால் கூட அதற்கான ஆதரவை இறங்கி கட்சி ரீதியாக பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய செல்வாக்கை தம் பக்கம் படுத்தணும். அதை எடப்பாடி பண்ணுறாரா இல்லையோ ஓபிஎஸ் பண்ணிவிட்டு அதிமுகவை டைரெக்டாக காப்பாற்றக்கூடிய ஒரு தலைமை ஒரு நிர்வாகத்துக்கு ஓபிஎஸ் வரப்போகிறாரு அப்படின்றத பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும்பான்மை என்பது பன்னீர்செல்வம் அவர்கள் கையில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி கையில் தான் இருக்குது. ஆனால் எதையுமே செயல்படுத்தாமல் அமைதியாக இருக்கிறதுக்கான காரணம் பின்னாடி யாராவது இருந்து செயல்படுத்துகிறாரா இல்லை வேறு ஏதாவது ஆலோசனை கேட்டு எடப்பாடி அமைதியாக இருக்காரா அப்படி இப்படின்னு பல விதமான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் நம்மளுடைய அதிமுகவினர்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதனை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.